அம்மா தாயே, ரொம்ப நேரமா அந்த புரோகிதர் உன்னை எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஆதியோட சித்தியும் சித்தப்பாவும் வந்தாங்க. அவங்களையும் ஆளை காணோம். இங்க வந்து பார்த்தா நீ கண்ணாடி முன்னாடி நின்னு பாத்துக்கிட்டே இருக்க. டைம் ஆச்சு, வா போலாம். ரெடி தான் நந்தினி, போயிடலாம். மித்ரா, பாட்டி இன்னும் கோவில்ல இருந்து வரல. அதான் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே, கோவிலுக்கு போயிருக்காங்க, பூஜை வச்சிருக்காங்கன்னு. பூஜை முடிஞ்சதும் வந்துருவாங்கன்னு சொன்னல. நீனு பாட்டிய நினைச்சலாம் கவலைப்படாத. பாட்டி எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்காக தானே இருக்கும். ஆமா சரி, எதுக்கு இப்போ நீ பாட்டிய பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பாட்டி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆதி உன் கழுத்துல கட்ட போற தாலிய அவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் அவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டேன். நந்தினி, பாட்டி கண்டிப்பா வந்துருவாங்க. எப்படி இருந்தாலும் ஆதி கட்டுற தாலி என் கழுத்துல தானே ஏற போகுது. இந்த நிமிஷம் வரைக்குமே ஆதி கட்டின தாலி பாரதி கழுத்துல அப்படியேதான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ எந்த தைரியத்துல ஆதி கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நம்புற? நம்ம என்னென்னமோலாம் பிளான் பண்ணி பாரதி கழுத்துல இருந்த தாலிய திருட வச்சோம். அந்த தாலிய புத்துல போட்டுமே கூட பாரதி குளத்துல இருந்து பூஜையை முடிச்சு வெளியில வரும்போது அவ கழுத்துக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு பயமா இல்லையா? உன்னால எப்படி தைரியமா ஆதி உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நம்பிக்கையோட பேச முடியுது மித்ரா? அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் உங்களால அவரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. நான் இப்படி சொல்றேனேன்னு நீ நினைக்காத. உனக்கு நடக்க போற கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். உன் கழுத்துல தாலி ஏறணும்னா கண்டிப்பா பாரதி கழுத்துல இருக்கிற தாலி இறங்கியே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கிறது சந்தேகம்தான். நீ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பாரு, இது உனக்கே புரியும். சரி, சீக்கிரமா கிளம்பி வா. சொல்லு மித்ரா, மணமேடைக்கு வராம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்கு தான் போன் பண்ண. ஆதி கட்டுற தாலி ஏன் கழுத்துல ஏறணும்னா அந்த பாரதியோட கழுத்துல ஆதி கட்டின தாலி இருக்க கூடாது. எப்படியாவது அவ கழுத்துல இருந்து அது இறங்கியே ஆகணும். மித்ரா, எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எப்படி பாரதி கழுத்துல இருக்கிற தாலியை நம்மளால இறக்க முடியும்? இறங்கிதான் ஆகணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேக்குறீங்களா? மீனா, எனக்கு நேரம் ஆக ஆக நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்குது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏதோ திகில் படம் பாக்குற மாதிரியே இருக்கு. மா, உனக்கு எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாதாமா? அந்த ராஜேஸ்வரி பாட்டியை வேற காணுமா? பாரதி வேற என்ன பண்ண போறானே தெரியலையம்மா. தொழிலுக்கு கிடைச்ச போட்டோ காணாம போயிடுச்சு. அத பத்தி யோசிச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்குமா. ஏய், நீ சொன்னதைத்தான் நான் வேற மாதிரி சொன்னேன். உடனே கருத்து கண்ணாயிர மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ற. பாய மூடு. இத பாரு, இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். மற்றதெல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. எப்படியோ ஆதிக்கும் பாரதிக்கும் நல்லது நடந்தா அது போதும்டி. ஏமா, பொண்ணை எவ்வளவு நேரமா கூட்டிட்டு வர சொல்லிட்டு இருக்க, இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இப்ப வந்துருவா. மித்ரா, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாத்தியா? இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க? சரி சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டு கிளம்பு. ரொம்ப நேரமா புரோகிதர் உன்னை கூட்டிட்டு வர என்ன அமிச்சுக்கிட்டே இருக்காரு. வா போலாம். போலாம் நந்தினி. தத்புருஷாய வித்மஹே மகாசேனஹே தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணுபத்னே
பாரதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்க போகுதுடி. அதே சமயம் ஆதி என் கழுத்துல தாலியை கட்ட போறாரு. நீ என்ன நினைச்சாலும் நீ நினைக்கிறது நடக்காது மித்ரா. சந்தோஷ், வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? மேடம், நான் மண்டபத்துக்கு பின்னாடி தான் இருக்கேன். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க மேடம். துரை, நீ இப்ப எங்க இருக்க? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாரதி. நான் உடனே உன்னை மீட் பண்ணணும். விஷயம் ரொம்ப சீரியஸ் பாரதி. என்னால மண்டபத்துக்குள்ள வர முடியாது. அதனால பின்னாடி இருக்க லாட்ஜ்ல நான் உனக்காக வெயிட் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ வந்துரு. விஷயம் ரொம்ப சீரியஸ் பாரதி. சரி, ஓகே, நான் உடனே வரேன். நீ எந்த ரூம்ல இருக்க? ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் 53. சரி, நான் உடனே வரேன். மேடம், என்னாச்சு? ஃபோனில் யார் பேசினா? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மேடம், எனக்கு எதுவும் அவசரம் இல்லை மேடம். ஏதோ எமர்ஜென்சியில் இருக்கீங்க போல. நீங்கள் பாருங்கள் மேடம். ஓகேங்க, தேங்க்ஸ்.